ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தூண்டில் போட்டு மீன் பிடிக்க வந்திருக்கோம். அந்த ஒரு பக்கத்து ஊருக்கு வந்திருக்கோம். முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம் இருக்குது. சரியான ஒரு ஆலமரம் மக்களே. எவ்வளோ பெரிய ஆலமரம் பாருங்க. சூப்பராக இருக்குது. கீழே வரங்க எவ்வளோக்கு நெல் படர்ந்துருக்குன்னு. இந்த கம்மையில் பார்த்திங்கன்னா தூண்டி போட்டு மீன் பிடிக்க வந்திருக்கோம். இது ஒரு சூப்பரான ஒரு தாமரக்கமாக. நான் இங்கே பூவெலாம் சூப்பராக பூத்துருக்கு. அதான் போய்ட்டு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலான்னு வந்திருக்கோம். இங்கே தான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் வரோம். அதனால் எந்த அளவுக்கு மீன் மாட்டுது என்னங்கிறது தெரியலை. மீன் மாட்டுச்சுன்னா உங்களுக்கு வீடியோவில் கண்டிப்பாக எடுத்து காமிக்கிறேன். நிறைய போட்டுக்கிருக்காங்க. நான் போய் பார்ப்போம். நண்பர்களே, தாமரை குளத்துக்குள்ளே தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறோம். இருங்க, இவர் தான் தூண்டி வராது. இப்போ ஓடாச்சே போச்சுடா. கேமரா முன்னாடி நான் எங்கிட்ட இருக்கிறதுண்ணா இது நல்லா மாட்டுச்சுடா. நல்லா மாட்டிச்சுதேன். இல்றா இல்றானா அதில் வளான கண்ண மாட்டுது. அதில் நல்லா தெரியுது. தாமரை இருக்குது மக்களே. என்னடா விட்டுருமா என்ன? விட்டுரு, அதை விட்டுரு. தண்ணீர் அதில் தான் போ நீ போகிறத எடுக்கலாம் பார்த்தா அட அம்பியில் விழுகுது. இங்கேண்டா நண்பர்களே, இங்கே பாருங்க, ஒரு சின்ன சைஸ் மீன். என்னடா பிடிங்கிட்டு போச்சாடா? இங்கே இங்கிலீஷ் தெரிலடா. எனக்கு இந்த கவல்ட்டி போடு, கூசாடு போடு. கூசாடு நான் வந்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன மீன் பிடிச்சேன். அதுக்கு நடக்கு, அதுக்குள்ள நடக்கு. அதுதான் நல்லா வந்துடுச்சு. அவ்வளோண்ணா இங்கே தெரியுது வாய் தெரியும். ரைட்டு. ஒவ்வொரு மீன் கடிச்சிச்சு. எங்கடா தூக்கி போட்டியே? இங்கே வருங்க, தூக்கி போட்டேன்டா. ஒரு மீன் கடிச்சி இல்லை. இந்த இருங்க, இது வளானக்கில்லை. இந்தா குசாக்கில் போட்டுக்க. ஆமாம், அந்த நேரம் வச்சுருக்கீங்க குசா. இவ்வளோ தண்ணி தண்ணி இன்னைக்குள்ள வேறு நேரத்துக்கு. இது புதுக்கம்மாங்கிறனால எந்த இடத்துல எப்படி மீன் கிடைக்கும்னு தெரியல மக்களே. அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமா பார்த்து போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். எந்த இடத்துல மீன் கிடைக்குன்னு தெரியல. ஒரு 4 மீன்கிட்ட பிடிச்சிருப்போம். இந்த கூசால காமிக்கிட்டு பாருங்க. இந்த தெரியுதா வாழவேன் நண்பர்களே. அந்த இடத்துல மீன் கிடைக்கல. அதனால் வேறு இடத்துக்கு போகிறோம். வண்டியை எடுத்துட்டோம். இந்தரா ஏறுங்க, போவோம், அங்கே இருப்போம். பார்த்திங்கன்னா இங்கிட்ட வந்த இடத்துல ஒரு கொடுக்காப்புளி மரம் நிற்கிது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு கொடுக்காப்புளி கிடக்கு. நாங்கள் அப்படி தின்ட்டு அப்புறமாட்டி மீன் பிடிக்க போவோம். அதை ஸ்டிக்கர் கொண்டா. வண்டி ஏறி வச்சுக்கிட்டா அந்த கால் மீதியில் ஏறி நின்றுக்கிட்டாரா? இந்த வந்து சார் எங்கடா இந்தா இங்கே விழுந்தே தெரியல. இந்த வந்து ஆமாம், கிழஞ்ச கொடுக்காப்புளி 3 இருக்கிற ஆளுக்கு ஒன்று. இன்னும் கிடக்கான பாருங்களா குடும்பம். மீன் பிடிக்க வந்தியா? கொடுக்க நீங்கள் வந்தியா? இது ரொம்ப நாளாக சிறப்பு சென்டர் இருக்குது எனக்கு. இந்த இருங்க, உள்ளுக்கு வெள்ளை கலரில் இருக்கும். அதே திங்கணும். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இல்லையான்னு சொல்லுங்கள். கொடுக்காப்புளி மீன் வரைக்கும் போவோம். அப்போதைக்கு வண்டிக்கு நிற்கட்டுமா? வண்டியை போட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் மக்களே. நடந்து போய்ட்டு எனக்கு இறக்க இருக்கும். இங்கே போய்ட்டு இறங்கி உள்ளே விட்டு மீன் பிடிப்போம். வண்டி சைலாக பண்ணி போயிடுவோம். பழைய சேனல் பேர் முன்னாடி வச்சுருந்தேன், நோட் பண்ணி பார்த்துங்க. நண்பர்களே, வந்துட்டான். ஓகே, பார்த்து வந்துட்டான். உழு கொடுக்கான். இருக்குது உழு ஒன்று ஏரியாவாக இருக்குமோ? போகிற மாதிரி இடம் இல்லையா?
இல்லையா அங்கிட்டு போகணும்டா ஹோட்டலில் போகணும் போக்கு இப்படிதான் பாதை போகுது மக்களே வெயிட்லி பாதை போக ம் ஐயா மக்களே பார்த்தீங்கன்னா அந்த புது இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மீன் கிடைக்கிது. பாருங்க ஏ போகிற சொல்கிற கிடையாது. உள்ளே போட்டு நல்லா இல்லை ஹோட்டலு மக்களே இரா செல்லாப்பட்டாடா. இருக்கு மஞ்சள் கலரில் இருக்குடா. இது என்ன செல்லாப்பட்டு மீன் தானே மக்களே? இதுதான் மக்களே பார்த்தீங்கன்னா வந்து மீனை திங்க விடாமல் பண்ணி எடுத்து கொடுத்தா இது ஆமாடா அந்த நிற்கிற மீன் ஓடி போயிரும்டா. இது வந்து பைய தண்ணிக்குள்ளே விட்டுருவோம். இப்போ தண்ணியில் போயிடுச்சு மக்களே. மக்களே எங்கேயா இருங்க வேறு கண்டை ரொம்ப நேரம் கழிச்சு மாட்டி கதையை விட்டு தொலைஞ்சாங்க. கூசாக்கில் போடுங்களா? இல்லைடா மேலே தூக்குடா. காமி என்ன ஒழுங்கா மாட்டலடா மீன் முள் மாட்டலடா ஒழுங்கா போட்டு துரி எடுத்துட்டேன். முள் மாட்டுறேன்னு நினச்சி மாட்டிட்டு வந்துடுச்சு. வேறு இந்தா எங்கள் சாக்கில் போடு. நீ பிடிச்சா என்னடா? இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த கம்மாயை பெரிய நத்தையாட்டு கிடக்கும் போலங்க. எனக்கு ஓடே பாருங்கள் எத்த தாண்டி இருக்குங்க. ஒரு ஓடே பாருங்க சரியான ஓடாக இருக்குது. பிடிச்சோம்னா வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் நத்தை கொத்தி நிறையா வந்து பிடிச்சிட்டு பேசி நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த புது கம்மாயில் வந்து அவ்வளோதாக்கா மீன் மாட்டலை. நாங்கள் இன்றைக்கி டெஸ்டிங் காண்டி தான் இன்றைக்கி வந்தோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மீன் மாட்டிருக்கு. சரி இதை வந்து கொண்டு வறுத்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கோம். இந்த நண்பர்களே வேறு மீன் வந்து அலசி எடுத்தாச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்க போகிறோம். கூட கொஞ்சம் மாங்காய் பீஸ் போடுறோம். மாங்காய் பீஸ் போட்டால் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். இன்னும் வந்தேன்னு மட்டும் பாடுறேன். சாப்பிடுதே பார்ப்போமே ஒரு நாளைக்கு. சரி ஆனால் மீன் குழம்புனா மாங்காய் மீன் குழம்புல போட்டு வறுக்கிறதுல கலக்கு மாங்காய் நம்மளும் போட்டு பார்ப்போம். சைடு அதோட தண்ணி எடு குழப்போம். இதை வந்து நாங்கள் வித்தியாசமான முறையில் சமைக்க போகிறோம். என்னென்னா களிமண்ணை மேலே அப்படி இப்படி சுட போகிறோம். அவன் காலை ஏற்கனவே சமைச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அதே மாதிரி ட்ரை பண்ணணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு தடவை. ரொம்ப நாள் ஆச்சு. மீன் கம்மி. மீன் அங்கே மாட்டலை. அது புது இடம் மீனுனால செட் ஆகலையா இல்லை என்னன்னு தெரில. மசாலா தடைக்கலாம். வாழலாம் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வெட்டிக்கினோம்னா மசாலா வந்து நல்லா சாரலுங்க. இப்படி ஆட்டணும் 3 கோடு 4 கோடு மீனுக்கு தகுந்த மாதிரி. மாங்காய் மேலே அப்படி தூக்கி விட்டுருவோம். பண்ணுறேன் இந்த மாங்காய் வச்சு பண்ணுறாங்க. போதும்டா சாமி இருடா வச்சு நோக்கி நார் குடிச்சிட்டியாடா? நார் மட்டும் ஒழிக்கிறேன். இன்னொரு இது வட்டு பாதி இல்லை. நாங்கள் இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். இங்கே அப்படா ஒரு பக்கத்துக்கே வத்தாது இருக்கு மண். சரி வாழை இல்லை தெரியாத அளவுக்கு மண்ணை அப்பணும். அப்போ தான் உங்களுக்கு கருகாது. இல்லைன்னா நடுப்பில் போட்டு கருகி போயிடும். கருவாடு தான் அப்புறம். ஆமாடா தெரிஞ்சு அந்த மட்டை நெருப்பு வத்தாதுட்டான். இப்போ வந்து மீன் வந்து வைக்கலாம். எதில் வைக்க? இது மேலே வை. இதில் ஈராரா அண்ணன் அடிக்கிற ஈராங்க வந்துக்கிறேன். இங்கே வைக்கவா? வை கரெக்டாக வை. அப்படி வை. இப்போ எரிங்கிறா நெருப்பை. நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் நல்லா நெருப்பு எரிச்சிக்கிட்டு இருக்கோம். நல்லா மீன் வெந்துக்கிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம் மீன் எந்த வீடு எந்திருக்கணும். இருக்கிற மட்டை அப்புறம் கொளுத்தியாச்சு. இருக்கிற ஒரு 4 மீனுக்கு இவ்வளோ நெருப்பு தேவைப்படுது. பார்த்திங்கன்னா நெருப்பு நல்லா எரிஞ்சு அமர்ந்துருச்சு. இப்போ வந்து வெளியில் எடுத்து பார்க்க போகிறோம். மண் தான் இது மண்ணே நெய்கிறான் இதான் இல்லைடா. எடு பாதிக்கோ அந்த மண் மட்டும் புட்டுக்கு வந்துருக்கு. வாழையில் அப்படியே இருக்குது. பிரித்து பார்ப்போம். வா என்னமோ எடுத்து வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வித்தியாசம் பண்ணுறோன்னு பண்ணிட்டாங்க. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
கங்கூருக்கு மாதிரி புரியுங்கப்பா மீன் வந்திருக்குமா வந்திருக்காதாடா வந்திருக்கும். சரி மண்ணை மண்ணே என்ன ஜோரா அப்படியே ஈரமாக இருக்குடா. ஐயோ ஐயோ அவசரம் பார்த்துட்றா. பிரி 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 பிரி. ஓகே மண்ணுக்குள்ளே விழுக்கலாமடா. வந்துருக்குங்க. மாங்காய் வந்துருக்குதேண்ணா. நாங்கள் அதான் வெறுவாய் திங்கிறாமே. வெந்துருச்சுடா. குழம்பு மாதிரி ஆகி போச்சுடா. குழம்பு மீன் மாதிரி இருக்கு மக்களே. வறுவல் மாதிரி நினச்சா நான் குழம்பா வந்திருக்கு. அது காலையில் வச்சா மீன் குழம்பு எப்படி டைட்டு நல்லா இருக்கா? நல்லா நண்பர்களே இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ஒன்று காட்டினோம்னா வேகவே இல்லை. திரும்ப 2ஆவது டைம் வேக வச்சேன். வேக வச்சு வாழையிலையும் சேர்த்து எரிஞ்சு வச்சு இங்கே வாழையில் எரிய வச்சு இங்கே மீன் எடுத்து எதில் அடிச்சு எடுத்துனிருக்கேன். இப்போ ஆச்சு வந்திருக்கா இல்லையாடா? இப்போ வந்திருக்கு. இங்கே சாமி இப்போ வந்திருக்கு மக்களே. அதை ஃபஸ்ட்டே செஞ்சுருக்கலாம்னு அதுக்கு ஆர்வ கலரில் எடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு. பெருசு எனக்கு இது எனக்கு வேறா இதுவாக இருக்குடா. இதே இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. ஆனால் இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க. வேஸ்ட்டு ட்ரை பண்ணா. பாவத்தை ஐயோ நண்பர்கள் இங்கே பாருங்க. மரத்துலேருந்து குஞ்சு கீழே வந்துருக்கு. என்ன குஞ்சுறாது? தாண்டா எறா சும்மா நண்பர்கள் இங்கே பாருங்க. மைனா கொஞ்சம் கீழே பாருங்க. நல்லா இப்படி பறக்கிறவங்க சொல்லி தாண்டா விழுந்துருக்கு போல. ஓகே நண்பர்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய் பாய். அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இருந்திருக்கா அந்த வீடியோவில். இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.